Nostimo ஃபுட் ஃபேக்ட்ரி. இப்போது நான் வந்து ஊட்டியில் படகா ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறேன். இது வந்து நார்மலாக நம்ம எல்லோரும் செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ஸ்மால் ஆனியன் வந்து 195 grams, கார்லிக் வந்து 27 grams, டொமேட்டோ வந்து 1 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சீரகம் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பிரியாணி இலை 1 எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கிராம்பு வந்து 3 எடுத்திருக்கேன். இது வந்து ஏலக்காய் 1, சோம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து லவங்கப்பட்டை, அது வந்து சின்னதாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகா பொடி, சால்ட்டும், அப்புறம் தாளிக்க வந்து கருவேப்பிலை. இந்த மிளகா பொடியோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து மேலே இருக்கிற வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போடணும். இப்போது ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிட்டு இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 இல்லைன்னா 10 மினிட்ஸ் வந்து வதக்கிடலாம். நல்லா வதக்கி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி மேலே போட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அது கூல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து மிக்சியில் வந்து ஆட்டி நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டு. ஓகே, இப்போ வந்து நான் போய் செய்ய போகிறேன். வாங்க, நான் பேஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஆயில் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சிருச்சு. நான் வந்து சீரகம் போட போகிறேன். அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், இது வந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும் ப்ரௌனிஷாக வர வரைக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே மிளகா பொடி எல்லாமே நல்லா ஃப்ளேவர்ஸ், அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கூல் ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் தான் மிக்சியில் போடணும், சூடாக போடக்கூடாது. இப்போ ஆறிடுச்சு. நான் வந்து மிக்சியில் ஆட்ட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து 2 டீஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம், இது வந்து அரிசி வச்ச பேஸ்ட் வந்து அப்படியே இங்கே போட்டு ஒரு டம்ளர் அளவாக தண்ணி ஊற்றிட்டு இந்த ஜார்லேருந்து எல்லாமே எடுத்துடணும். இந்த கிரேவி வந்து இந்த மாதிரி வரணும். இப்போது சிக்கன் வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மிளகா பொடி வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன். ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி நான் வந்து மேலே இருக்கிற வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் சால்ட்
சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி, நீங்கள் வந்து தண்ணியாக வேணும்னாவும் ஊற்றிக்கலாம், இல்லை கிரேவி ஆட்ட திக்னஸ் வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். நம்ம சிக்கன் வந்து நல்லா வேகணும். 20 to 25 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் கிரேவியாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.